இந்திய நதிகளை ஒன்றிணைக்க மத்திய அரசு முயற்சி செய்ய வேண்டும் என்று தமிழக விவசாய சங்க தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். விவசாய போராட்டங்களில் ஈடுபட்டு உயிர்நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் வகையில் பொதுக்கூட்டம், பேரணி ஆகியவற்றை நடத்துவதற்காக தமிழக விவசாய சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த சங்கத்தின் தலைவர் பழனிசாமி, அண்டை மாநிலங்களிலிருந்து தண்ணீர் கிடைக்காத காரணத்தினால் இந்திய நதிகளான மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா ஆகிய நதிகளை காவேரி, பாலாறு, வைகை ஆகிய நதிகளுடன் இணைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 33 ஆண்டுகளாக விவசாய நிலங்களுக்கு பட்டா வழங்க கோரி போராடி வரும் விவசாயிகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். மாநாடு, பேரணி, பொதுக்கூட்டம் அதெல்லாமே அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விவசாய சங்கங்களையும் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் கூப்பிடுறாங்க. நாங்கள் விவசாய சங்கங்கள் நாங்கள் கேரளா எங்களோட பேசி ஊட்டியில் இருக்கோம். கிட்டத்தட்ட 75-80 ஆண்டுகளாக இது இல்லாமல் 1160 ஒரு ஜீவோ இருக்கு. அந்த ஜீவோ முழுக்க மக்களுக்கு விரோதமான அந்த ஜீவோ நதிநீர் பிரச்சனையில் நாம் அதிகமாக பாதிக்கப்பட்டு தமிழ்நாட்டினுடைய டெல்டா மாவட்டம் உட்பட வறட்சியில் இருக்கிறோம். நதிநீர் இணைப்பை அவர்களுடைய கொள்கையாக சொல்லிக் கொண்டிருந்தது. அந்த நதிநீர் இணைப்பை செய்ய வேண்டும். அதை கூட கங்கை, காவிரின்னு இல்லாமல் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா இந்த நதிகளை வடபெண்ணை, தென்பெண்ணை, பாலாறு, காவிரி, வைகை இப்படி நதிகளோடு இணைத்தால் தமிழ்நாடு நீர்ப்பாசனம் பிரச்சனை இல்லாத ஒரு வளமான மாநிலமாக மாறும். உணவு உற்பத்தி பெருகும், விவசாயம் சீரோங்கும். இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு விவசாய பிரச்சனை.